நிச்சயதார்த்தத்தில் பொண்ணுக்கு தலைக்கு வச்சுக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பூ கொடுப்பாங்கல்ல, ஆமா. இந்த பூவை நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். நீ பூ வாங்கி வச்சிருக்கியா? என்ன ப்ரோ சொல்ற? இந்த நிச்சயதார்த்தத்தில் நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். சூப்பர். அது இந்த வீட்ல என் பொண்ணு வாழ போறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வெளியில போயிருக்காரா? இல்ல, மாடியில தான் இருக்கான். உமா அத்தை, நீ போய் ஆதிக்கிட்ட மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஆதி மாமா, மித்ராக்காவோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பெரியத்த உங்களை கீழே வர சொன்னாங்க. வரேன் போ. சரிங்க மாமா, சீக்கிரம் வந்துருங்க. என்ன அது, கீழே உங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஆள் விட்டு அமுச்சு விட்டுருக்காங்க. நீ என்னடானா இப்படி ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இருக்க? ஓ, மாப்பிள்ளை கெத்து. நடத்து, நீ நடத்தாதி. ப்ரோ, அம்மா வேற கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. போகலன்னா செமையா டென்ஷன் ஆயிருவாங்க. நீ எந்திரிச்சு வா, நம்ம போலாம். எனக்கு மாமியார் இல்ல, மாமனார் மட்டும்தான் இருக்காரு. அவர் இன்னும் வந்திருக்க மாட்டாரு. நான் எதுக்கிட்ட மித்ராவோட அப்பா அம்மாவை பார்க்கணும்? என் மாமனார் வரும்போது தான் நான் கீழே வருவேன். சரி ப்ரோ, சூப்பர். இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். ஓ அப்படியா? உமா, ஆதிக்கிட்ட மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்கிற விஷயத்த சொல்லிட்டியா? நீங்க சொன்னதை நான் ஆதி மாமா கிட்ட சொல்லிட்டேன் அத்தை. அகிலா, ஆதி வந்துரும். வணக்கம் மேடம். வா பாலா, உள்ள வா. வாங்கம்மா. வணக்கம், உட்காருங்க. வணக்கம். வணக்கம். நான் பார்வதிக்கு முடிவு பண்ணிருக்கிற மாப்பிள்ள இந்த பாலா. இது பாலாவோட அப்பா அம்மா. ஓ, வணக்கம் சார். வணக்கம். ஆதி ஏன் கீழே வரதுக்கு இவ்ளோ லேட் பண்றாரு? ஷாம், ப்ரோ சொன்ன மாதிரியே அவங்க மாமனார் வந்த டைமுக்கு கரெக்டா ப்ரோ ஷார்ப்பா வந்துட்டார்ல. ஆதி யாரு சொல்லி அடிக்கிறதுல கில்லியாச்சே. ப்ரோ, அதான் நீங்க சொன்ன மாதிரியே எங்க மாமனார் வந்துட்டார்ல. அப்புறம் கிளம்பலாமே. ம்.
சுந்தரம், அம்மா உள்ள வா. ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? சரிங்கம்மா. வாமா பார்வதி. வணக்கம்மா. வா ஆதி. மித்ராவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஆமா ஆதி, இவங்க தான் உன்னோட வருங்கால மாமனார் மாமியார். இதுதான் என் மூத்த பையன் ஆதித்யா. வணக்கம் மாப்பிள்ள. ஏற்கனவே உங்களை நாங்க போட்டோல பார்த்திருக்கோம். இப்பதான் நேர்ல பாக்குறோம். உங்களுக்கும் என் பொண்ணு மித்ராவுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜோடி பொருத்தம் மட்டும் இல்ல, ஜாதக பொருத்தம் கூட ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு. பார்வதி ஜாதகத்தை மித்ரா ஜாதகம் மாத்தி கொடுத்துருக்காங்கம்மா. இந்த உண்மையை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். அது என் 2வது பையன் அருண். வணக்கங்க. வணக்கம் சின்ன மாப்பிள்ள. அது ஷியாம், ஆதியோட ஃப்ரெண்ட். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். சரி, எல்லாரும் வந்தாச்சுல, கோவிலுக்கு கிளம்பலாமா? போலாம். அம்மா, ம். ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. வனஜா, எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சாச்சுல? எல்லாம் எடுத்து வச்சாச்சுக்கா. சரி, எல்லாரும் கிளம்புங்க. போலாம். அம்மா தாயே, நடக்கிறதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும். பெரியய்யாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அவரோட தாலிய கழுத்துல சுமந்துட்டு இருக்கிற இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ண உன் சந்நிதிக்கு வந்திருக்கேன்னா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு பெரியய்யா கொடுத்த தைரியமும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தாமா காரணம். என் நம்பிக்கை பலிக்கணும். எனக்கும் பெரியய்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். பெரியய்யா எனக்காக வாங்கி வச்சிருக்கிற குண்டு மல்லிப்பூ எனக்கே வந்து சேரணுமா? அதுக்கு நீதாமா அருள் புரியணும் தாயே. அங்க வச்சிடுங்க. அம்மா, அங்க வைமா. அந்த
தட்டெல்லாம் ஒண்ணா வைங்க. இந்த தட்டை இந்த பக்கம் வைமா. எல்லாம் கரெக்டா வச்சுடுங்க. நானா கொடுக்காம எல்லாரும் முன்னாடி இந்த பூ உனக்கு கிடைக்கும். அப்படி நாளைக்கு இந்த பூ உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா நீயும் நானும் தான் ஒன்றா சேர போறோன்னு நீயே தெரிஞ்சுக்கலாம். என்ன அந்த குண்டுமல்லி பூவையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க? ஆதி வாங்கின அந்த பூவை உனக்கு வந்து சேரணும்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கியா? எனக்கு எப்படி உங்க ரகசியம் தெரியும்னு பாக்குறியா? உன்னை பத்தின ரகசியத்தை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் மித்ரா. அதை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு காட்டுறேன். நேத்து நைட்டு நீயும் ஆதியும் கார்ல வந்து இறங்குனதையும் பார்த்தேன். நீங்க 2 பேர் பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். அந்த குண்டுமல்லி பூவை மட்டும் உனக்கு வந்து சேர நான் விடவே மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு சமையல்காரிக்கு உன் அப்பா மாதிரி ஒரு டிரைவர் மாப்பிளையோ இல்ல செக்யூரிட்டி மாப்பிளையோ தான் பொருத்தமா இருக்கும். பாலா மாதிரி இன்ஜினியர் மாப்பிளையே அதிகம். அத விட்டுட்டு உனக்கு ஆதி கேக்குதா? நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. அந்த குடும்பத்துல நல்லவங்க தான் வாழ்க்கப்பட முடியும். உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நீ கண்டிப்பா அகில் அம்மாவுக்கு மூத்த மருமகள ஆகவே முடியாது. என்கிட்டயே சவாலா? ஆமா, சவால் தான். பார்க்கலாமா? பார்க்கலாம். மாப்பிள்ள வாங்க உள்ள போய் உட்காரலாம். பிள்ளையார கும்பிட்டுட்டு வந்துடுறேன் மாமா. நல்ல விஷயம்தான். டேய் கணேஷா, இங்க வாடா. வாடான்னு சொல்றல்ல. டேய் கணேஷா, மாமாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போ. என்ன சொன்னது காதுல விழல? மாமாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போ. மாட்டேன். உன்னை பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தெரியுதே. என்ன கோவம்? எங்க அப்பா மேலதான் கோவம். அப்பா மேல கோவமா? என்ன கோவம்? உன்னை திட்டினாரா ஏதாவது? உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஏன் என்ன பிடிக்கல? நீங்க எங்க அக்காவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு மாப்பிள்ள. டேய் உனக்கு வாய் அதிகமா போயிடுச்சுடா. கோயிலோட பார்க்க மாட்டேன் உன்ன. மாமா விடுங்க, சின்ன பையன் ஏதோ மனசுல இருக்கிறத சொல்லிட்டான், அதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு. பாத்தியாடா, இப்படி தங்கமான மாப்பிள்ளைய பார்த்து பிடிக்கலன்னு சொல்ற. அவன் அப்படி சொன்னதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ என்ன மாமா இது, பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி நீங்க வாங்க, உங்க கூடவே நான் வரேன். பரவாயில்ல மாமா, நீங்க போய் மத்த வேலையை பாருங்க, நான் போய் சாமி கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நம்மளால பாக்குறதுக்கு வந்தா இவ எங்க இருக்கிறானே தெரியலையே. சிந்து
என்னை இப்படி சந்து சந்தா தேட விட்டிய எங்க இருக்க? டேய் கணேசா, இங்க என்ன பண்ற? ஏன்டா அழுகுற? அப்பா திட்டிட்டாரு. அப்பா திட்டிட்டாரா? நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணல. அக்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு மாப்பிள்ளை கிட்டயே சொல்லிட்டேன். அதனால அப்பா திட்டிட்டாரு. அப்படியா? ஐயோ. அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்கு. அக்காவும் பெரியாவும் ஒண்ணு சேர மாட்டாங்க போல இருக்கு. கணேசா அழுகாதடா. உங்க அக்காவை ஆதி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான்டா. கண்டிப்பா ஆதிக்கும் உங்க அக்காவும் கல்யாணம் நடக்கும். நிஜமா தான் சொல்றீங்களா? அக்காவுக்கும் பெரியாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் கணேசா. நீ வேணா போய் ஆதிட்ட கேட்டு பாரு. ஆதி அங்க போன் பேசிட்டு இருக்கான், அங்க போய் கேளு. சரி, நான் போய் பெரிய கிட்ட ஆ. கேக்குறேன். நம்மால் எங்க போச்சுன்னு தெரியலையே. அப்படி போய் தேடி பார்ப்போம். சிந்து, I'll call you back. என்னடா? டேய், ஏன் அழுகுற? என்ன அனாதையா ஆக்கிடாதீங்க மாமா. என்னடா ஆச்சு? எனக்கு அம்மா இல்ல மாமா. என்னோட அக்காவை தான் நான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா உங்களை தான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க கூட அக்காவுக்கு கல்யாணம் ஆகலன்னா என் அக்கா உயிரே விட்டுறா மாமா. எங்க அக்கா மட்டும் இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன் மாமா. அனாதை ஆக்கிட மாட்டீங்களே? டேய் கணேஷா, அழாதடா. உன் அக்காவுக்கு எதுவும் ஆகாது. நான் அப்படிலாம் உன் அக்காவை கைவிட்டுற மாட்டேன். எங்க அக்காவுக்கும் வேற ஒருத்தருக்கும் தான் நிச்சயதார்த்தம் ஆக போகுது. உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஆக போகுது. நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருக்கீங்களே மாமா. இல்ல, இப்ப இங்க நடக்க போற நிச்சயதார்த்தம் சும்மா பேருக்கு தான். எனக்கும் உன் அக்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ அழாத. நிஜமா தானே மாமா சொல்றீங்க? ஆமாண்டா கணேஷா, உன்ன மாதிரிதான் உன் அக்கா பார்வதியும் நிச்சயதார்த்தத்தை நினைச்சு பயந்துட்டு இருந்தா. உங்க அக்காக்கு தைரியம் கொடுக்க நான் குண்டுமல்லி வாங்கி வச்சிருக்கேன். நான் வாங்கி வச்சிருக்கேன் அந்த குண்டுமல்லி தட்டு மாத்தும் போது கரெக்டா உங்க அக்கா கைக்கு வந்து கிடைச்சா கண்டிப்பா நாங்க தான் ஒண்ணு சேருவோம். எங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். அப்படியா மாமா? ஆமாண்டா, பூ உங்க அக்கா கைக்கு வரணும்னு சாமியை வேண்டிக்கோ. சரிங்க மாமா, நீங்க கொடுக்கிற குண்டு மல்லி எங்க அக்காவுக்கு தான் வரணும்னு வேண்டிக்கிறேன். கொஞ்சம் எல்லாமே பார்த்து வைங்கம்மா. சரியா? பட்டம்மா, என்னம்மா? மித்ராமா தட்டும் பார்வதி தட்டும் எங்க இருக்கு? இந்த தட்டு மித்ராமாதுமா, சரி. இந்த தட்டு பார்வதிது. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, ஓகே. அப்ப சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. சரி வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க.